மீன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பது குறிப்பாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திருமணத்துக்கு பிறகு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான சேர்க்கைகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை துணை தான் நினச்சது தான் சரி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக நிற்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஏன்னு வச்சுங்க, நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் உங்களுடைய அனுபவ ஞானத்தை கொண்டு சொன்னாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்சைக்ளோபீடியா மாரி உங்களை பற்றி எல்லாமே டீப் ஒரு சிபிஐ நட்சத்திரம் மாதிரி இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எல்லாத்தையும் இலகுவாக கண்டறியக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு வாழ்க்கை துணை தான் உங்கள் வாழ்க்கையில் அமையும், இல்லை அமைய போகிறது. ஸோ அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணி நான் நல்லவன் நான் கெட்டவன் இப்படின்னு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை காட்டிலும் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு கம்முன்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கை துணைக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் இலகுவாக கண்டறியக்கூடிய ஆற்றல் உங்களை கல்யாணம் பண்ண அன்னைக்குலேருந்தே வந்துடும் அவங்களுக்கு. ஸோ ஏன்னா இதை பண்ணுவது எதுனா உங்களுடைய சுய ஜாதகம் தான். அவங்க அந்த மாதிரி நபராக கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் அவங்க இருப்பாங்க. ஆனால் உங்களை எப்போ திருமணம் செய்கிறாங்களோ அப்போவே உங்களை பற்றின மற்றவங்களெல்லாம் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. உங்களை அனலைசிங் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய நல்லது கெட்ட விஷயங்களை நுகர்ந்தறியக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இயற்கை கொடுத்துரும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வரன் கேட்டிருக்கீங்க. என் வாழ்க்கை துணை என் சீக்ரெட்டெல்லாம் கண்டுபிடிக்க விட வாழ்க்கை துணை வேணும் நீங்கள் தான் வரம் வாங்கி வந்துருக்கீங்க. அப்புறம் வரம் வாங்கிய வரத்தை இங்கே வந்து வேஸ்ட் பண்ண முடியுமா? அப்படி தான் அமையும். ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கை. ஸோ அக்செப்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்.